வணக்கம் மக்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் என்பதை அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது புரட்சி தலைவி மறைவுக்கு பின்பு பல்வேறு கோணங்கள்லாம் சென்று வந்ததை உலகமறிந்த உண்மை. அப்படி இருக்கக்கூடிய வகையில் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 எப்படியாவது ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று ஆட்சி கட்டலில் அமைந்துவிட வேண்டும் அப்படின்றதில் குறிக்கோளாக இருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மத்தியில் ஆட்சி கட்டலில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடன் இணைந்து கூட்டணியை ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்கிறாங்க. இன்னும் இதர கட்சிகள் எல்லாம் இணைத்து தமிழகத்தில் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம். அந்த கூட்டணிக்கு தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். தலைமை ஏற்று நாங்கள் ஆட்சி கட்டலில் அமர்வோம். அதுவரை பார்த்தீங்கன்னா மக்கள் காத்திருக்க வேண்டும். இந்த மீளா ஒரு துயரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியிலிருந்து இன்னும் ஓராண்டு காலம் விடுபெற்று வருவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக நம்முடைய ராசா ஒரு ஸ்பீச்சை போட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, அந்த கூட்டணியில் இணைந்து கொண்டு உங்களால் என்ன செய்ய முடியும்? நீட் விலக்கு பெற்றுத்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து இன்ன வரைக்கும் எந்த பதிலும் வரல. பார்க்கலாம். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 2026 வெற்றி பெற்று நீட்டை விலக்கி திமுகவுக்கு பதில் அளிப்பார்களா என்பதை. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள A to Z உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.